வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவிகள் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய தாகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றும், ஒருவரையொருவர் இயேசு கிறிஸ்துவிலே வழி நடத்துவது மிக அவசியமானது. அவரை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவரோடு கூட தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி நம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே 38 வருடமாக வியாதியாய் இருக்கிற மனிதனிடம் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று இயேசு ஏன் கேட்டார்? பிதாவிற்கும் இயேசு கிறிஸ்துவிற்கும் உள்ள நெருங்கிய உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது? முதலாவது உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று நாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருந்த பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே சென்றார். அங்கே 38 வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு மனிதன் சுகவீனமாய் படுத்திருந்தான் என்று சிந்தித்தோம். எத்தனையோ ஆண்டுகளாக அவன் அங்கே இருந்திருக்க வேண்டும். தண்ணீர் கலக்கப்படும் பொழுது முதலாவதாக இறங்கி சுகம் பெற காத்து கிடந்தான். ஆனால் அவன் போய் தண்ணீருக்குள்ளே இறங்குவதற்கு முன்பதாக யாராவது ஒருவர் இறங்கிவிட்டார்கள். எனவே சுகம் பெற வேண்டுமென்ற ஒரு வாஞ்சியோடு அவன் அங்கே காத்து கிடக்கிறான். பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அருமையானவர்களே, வியாதியாயிருக்கிற ஒருவரிடத்திலே இவ்வாறு கேட்பது வினோதமான ஒரு கேள்வியாக தெரியலாம். அது மட்டுமல்ல, இது கொடூரமான ஒரு கேள்வி என்று கூட சொல்லலாம் இல்லையா? உண்மையாகவே வியாதி உள்ள எவருமே வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 காரணங்களினாலே அந்த கேள்வியை அவனிடத்திலே கேட்டார். முதலாவதாக, அந்த மனிதனுடைய இருதயத்திலே ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக அதை கேட்டார். ஏனென்றால் அவன் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலே இருந்தான். எவ்வளவோ காலம் இருந்தும் சுகம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாதபடினாலே மிகவும் சோர்ந்து போயிருந்தான். எனவே முதலாவது அவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட விரும்பினார். இரண்டாவதாக, அந்த மனிதனுடைய கண்களை அந்த குளத்திலிருந்து எடுப்பதற்காக அவர் அந்த கேள்வியை கேட்டார். இயேசு கிறிஸ்து இவன் தன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த மனிதன் எந்த ஒரு நேரத்திலேயும் யார் அங்கு வந்தாலும் யாரையும் அவன் ஏறிட்டு பார்க்காமல் இருந்திருக்க வேண்டும். அவனுடைய கண்கள் எல்லாம் அந்த குளத்தை மட்டுமே நோக்கி கொண்டிருந்திருக்க வேண்டும். எனவேதான் உண்மையாகவே நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுதுதான் என்ன கேட்கிறார்கள் என்று அவன் திரும்பி பார்த்திருப்பான். யார் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க முடியும்? அவனுடைய பதில் என்ன? ஆமாம், நான் சுகம் பெறத்தான் விரும்புகிறேன். ஆனால் நான் சுகம் பெறாமல் இருப்பது என்னுடைய பிரச்சனை அல்ல. நான் சரியான நேரத்தில் தண்ணீரிலே இறங்குவதற்கு யாராவது உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பாயிருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதருடைய நிலைமை இந்த மனிதனைப் போலத்தான் இருக்கிறது. ஏதோ ஒன்று நடைபெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாருமே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சில திருச்சபைகளில் இருக்கிறவர்களும் ஏதோ ஒரு உணர்வு அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துவுக்காக தெளிவான தீர்மானம் எடுப்பதை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்பார்த்திருப்பதனாலே அவரண்டே அவர்கள் இன்னமும் திரும்பவில்லை. ஏதாவது ஒன்று தங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் சிலருடைய கண்கள் எப்பொழுதும் தங்களுடைய வியாபாரத்தின் மேலும் தங்களுடைய தொழிலின் மேலுமே இருக்கிறது. எப்படியாவது சீக்கிரமாக நான் நல்ல பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தண்ணீருக்காக நிலத்திலே துளையிடும் பொழுது எல்லாருடைய கண்களும் அந்த இயந்திரத்தையும் துளையிடும் பகுதியையுமே பார்த்து கொண்டிருக்கும் இல்லையா? வேறு எந்த ஒரு காரியத்திலேயும் அவருடைய கவனம் திரும்பாது. இன்னும் சிலர் சில தனி மனிதர்களை எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்கள். இன்னும் சிலர் யாருக்கோ நிகழ்ந்த ஒரு அனுபவத்தை மனதிலே வைத்துக்கொண்டு தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருத்த ஏமாற்றம் அடைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய எதிர்பார்ப்பும் கண்களும் தவறான இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. தவறான மனிதர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. தவறான சம்பவத்தை எதிர்பார்த்திருக்கிறது. உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த நாளிலே ஏதாவது நிகழ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தெசலோனிக்கர் என்ன செய்தார்கள் தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 1:9, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு
நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று கூறுகிறார். இந்த மனிதன் யார்? எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார்கள் என்று ஒரு அதிர்ச்சியோடையே அவன் திரும்பி பார்த்திருப்பான். கவனியங்கள், யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எத்தனை பரிதாபமான ஒரு கதையை சொல்கிறான். உதவியற்ற தனிப்பட்ட இந்த மனிதன் சொல்லும் பதிலிலும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் சுகமாக முடியுமா என்ற கேள்வி அங்கே இருக்கிறது. அவனுடைய கேள்வி இன்னும் எப்படி இருக்கிறது என்றால், நீர் என்னை உடனே கொண்டு போய் விட முடியுமா என்பது போல் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவனை அந்த தண்ணீரின் உள்ளே கொண்டு போய் விடும் எண்ணமில்லை. அவனை அதை விட்டு தூரமாக்கவே விரும்பினார். அவனுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் ஏதாவது நடைபெறும். பாருங்கள், யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவருடைய கட்டளை என்ன? அந்த இடத்தை விட்டு அவன் எழுந்து செல்ல வேண்டும். அவன் படுத்திருந்த இடத்தை வேறொருவனுக்கு அவன் விட்டு கொடுக்க வேண்டும். திரும்ப வந்து அங்கே படுப்பதற்காக அவன் அங்கே படுக்கையை விட்டு செல்ல முடியாது. இயேசு குணமாக்கும் பொழுது மீண்டுமாக அந்த வியாதி வரப்போகிறதில்லை. வசனங்கள் 9 முதல் 13 வரை பாருங்கள். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அடுத்ததாக அந்த மனிதனுக்கு நடந்தது என்ன பார்த்தீர்களா? எதிரிகள் அவனை சூழ்ந்து கொண்டு, ஏன் அவன் ஓய்வு நாளிலே படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்கிறான் என்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? அவன் சுகம் பெற்றவனாய் படுக்கையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அதை குறித்து அவர்கள் எண்ணவில்லை. ஆனால் இந்த சமய தலைவர்களுக்கு இருந்த எரிச்சலை பார்த்தீர்களா? எத்தனை கேடான மனிதர்களாய் இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படியோ அற்புதமாக கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். ஏனென்றால் உண்மையாக அவனை குணமாக்கியது யார் என்பது அவனுக்கு தெரியாது. சரி, வசனங்கள் 14 முதல் 16 வரை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அங்கே என்ன நடந்ததென்றால், இயேசு கிறிஸ்து அவனுடைய சரீரத்திலே உள்ள வியாதியை பெதஸ்தா குளத்தண்டையிலே குணமாக்கிவிட்டார். ஆனால் அவனுடைய ஆத்துமாவை தேவாலயத்திலே வைத்து அவர் குணமாக்கினார். அந்த மனிதன் வியாதியாக இருந்ததற்கு காரணம் அவனுடைய பாவம். முதலாவதாக நல்ல சரீரத்தை பெற்றான். இரண்டாவதாக ஆத்துமத்திலே சுகம் பெற்றான். கவனித்தீர்களா? அவன் இயேசுவண்டை வந்தான். அதன் பின்னரே அவன் தன்னை குணமாக்கினவர் யார் என்பதை சொல்லக்கூடியவனாயிருந்தான். இந்த சுகவீனமான மனிதன் பெதஸ்தா குளத்தண்டையிலே எத்தனையோ காலமாக காத்து இருந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி அவன் அருகே வந்தார். அப்பொழுது அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான். இந்த பலவீனமான மனிதன் சர்வ வல்லமையுள்ள தேவனை சந்தித்தபடினாலே குணமடைந்தான். அந்த நாளிலும் கூட அவனோடு அங்கே படுக்கையில் இருந்த எத்தனையோ பேர் அங்கேதான் தொடர்ந்து இருந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ பேர் தேவையுள்ள ஆத்துமாக்களாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்க இயேசு விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரா? ஆம். அவர்கள் செய்ய வேண்டியது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது தனக்கு நடந்து விடாதா என்று வேறு திசையிலே பார்த்து கொண்டிருப்பதனாலே இன்னமும் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. இந்த சம்பவத்தினாலே சமய தலைவர்கள் அவரை துன்பப்படுத்தவும் கொலை செய்யவும் தீர்மானிக்கிறார்கள். யோவான் 5:17 இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அருமையானவர்களே, அந்த மனிதன் பாவ குழியிலே விழுந்ததினாலே, பிதாவாகிய தேவனாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க முடியவில்லை. இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்த பின்னர் அவர் ஓய்ந்திருந்தாலும் கூட மனிதன் விழுந்து போன பிறகு அவர் ஓய்ந்திருக்கவில்லை. ஏனென்றால் மனிதன் பாவ குழியிலே விழுந்து விட்டான். யோவான் 5:18 அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பிடித்து
துன்பப்படுத்தி சிலுவையிலே அறையும் பரியந்தம் அவருடைய கை அமைதியாயிருக்கவில்லை. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? நான் தேவனாய் இருக்கிறேன் என்றார். தேவன் செய்வதை தானும் செய்வேன் என்றார். அருமையானவர்களே, இங்கே நான் பார்ப்பது போல பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய உறவும் தொடர்பும் இருக்கிறது. எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சாட்டின குற்றம் தவறானது, அது நியாயமானதல்ல. குமாரன் ஒருபொழுதும் பிதாவிற்கு எதிராக காரியங்களை செய்கிறதில்லை. அதேபோல பிதாவும் குமாரனுக்கு எதிர்மறையாக காரியங்களை செய்கிறதில்லை. தேவன் எதை செய்கிறாரோ அதையே இயேசுவும் செய்கிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க முடியும். தொடர்ந்து பிதாவுக்கும் தனக்கும் உள்ள நெருங்கிய உறவை குறித்து அவர் சொல்கிறார். பாருங்கள், யோவான் 5:20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார்? வசனம் 21 பாருங்கள். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களுக்கு உயிரை கொடுக்கிறார். பிதாவானவர் மரித்தோரிலிருந்து யாரையும் உயிரோடு எழுப்புவார் என்றால் குமாரனும் அவ்விதமாகவே செய்வார். இன்றைக்கு அநேகர் குணமாக்கும் வரத்தை குறித்து பேசுகிறார்கள். அந்த வரத்தோடு கூட மரித்தோரை உயிர்த்தெழும்ப பண்ணும் வரமும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினார். சீமோன் பேதுரு அவ்வண்ணமாகவே செய்தார். தேவன் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். குணமாக்கும் வரம், உயிர்த்தெழச் செய்யும் வரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில காலங்களோடு அது நிறைவடைந்து விட்டது. இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். மற்றவர்கள் அதை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை செய்தார்கள். மூன்றாவதாக அவர் தன்னை குறித்து சொல்கிற காரியத்தை பாருங்கள். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏனென்றால் தேவன் எதை செய்கிறாரோ அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் செய்கிறார். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப் போகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ எல்லாரும் அவர் முன்னாலே நிற்கப் போகிறோம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிப்பது போல விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைக்கப் போகிற வெகுமதிக்காக அவர் முன்னாலே நிற்கப் போகிறோம். அவரை விசுவாசியாதவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 நான் வாசிப்பது போல வெள்ளை சிங்காசனத்தின் முன்பாக நிற்பார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வரவில்லை. அடுத்த முறை அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாக வருகிறார். ஏனென்றால் எல்லா நியாய தீர்ப்பின் பொறுப்புகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவுக்கு சமமாக இணையாக கூறினார். யோவான் 5:23. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். இதுவரை அவர் சொன்ன இந்த 3 அடிப்படைகளின் காரியங்களினாலே அடுத்த வசனத்திலே அவர் முக்கியமான மற்றும் ஒரு காரியத்தை சொல்லப் போகிறார். தனித்தாள் ஊழியத்திலே அதிகமாக இந்த வசனம் பயன்படுத்தப்படுகிறது. நாம் இதை பயன்படுத்த வேண்டியது சரியானதுதான். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களையும் நாம் விபரமாக சொல்ல வேண்டும். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கவனித்தீர்களா? என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டுமல்ல, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று நிகழ்காலத்திலே சொல்கிறார். ஒரு விசுவாசி நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து வருகிறதில்லை. அவன் மரணத்துக்கு நீங்கி நித்திய ஜீவனை பெற்றுவிடுகிறான். இது மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் யார் இதை சொல்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அருமையானவர்களே, பஞ்சு பறிக்கும் ஒரு தோட்டத்திலே எல்லாரும் பஞ்சை பறித்து முதுகிலே சுமந்து கொண்டு ஆங்காங்கே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் அங்கே வந்து நின்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தார்.
அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மனிதன் மட்டும் நிமிர்ந்து பார்த்து, சரி, இதை சொன்னது யார் என்று கேட்டானாம். அருமையானவர்களே, இது அருமையான வார்த்தைகள் தான். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். இந்த வார்த்தைகளை யார் கூறியது? இந்த வார்த்தைகளை சொல்லும் முன்னதாக இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்த 3 அடிப்படை காரியங்களை சொல்லி அதன் பின்னர் தான் இதை சொன்னார். முதலாவதாக இயேசு தேவனாயிருக்கிறார். இதை 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், வசனம் 21. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக அவர் நியாயம் தீர்க்கப் போகிற நியாயாதிபதி என்று 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு மகத்துவமான காரியத்தை சொல்கிறார். யோவான் 5:25 முதல் 28 வரை வாசிக்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இருக்கும் காலம் எந்த காலம் என்றால், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் கூட அவருடைய சத்தத்தை கேட்கும் காலத்திலே இருக்கிறோம். 25ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். அதன் பொருள் என்ன? யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுது அந்த சகோதரிகளிடத்திலே இயேசு என்ன சொன்னார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். இங்கே அவன் மரித்தாலும் என்று சொல்வது எதை குறிக்கிறது? கல்லறையில் இருக்கிறவர்களை குறித்தா சொல்கிறார்? இல்லை, அவர் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறார். மரணம் என்று சொல்லும் பொழுது தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படும் ஒன்று. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போனவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர் பெறும் காலம் வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியருக்கு எழுதும் பொழுது விசுவாசிகளும் கூட பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஆம், அதுதான் அவருடைய ஆவிக்குரிய நிலைமையும். ஆனால் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். எனவே 25ஆம் வசனத்திலேயும் 28ஆம் வசனத்திலேயும் வெவ்வேறு காரியங்களை குறித்து பேசுகிறார். இப்பொழுது அவர் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய புதிய வாழ்க்கையை கொடுப்பதை குறித்து அவர் கூறுகிறார். அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறதா இருக்கிறது. வசனங்கள் 26, 27 பாருங்கள். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் ஜீவனை கொடுக்கிறவருமாயிருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பை நடத்துவதற்கும் அதிகாரம் பெற்றவராயிருக்கிறார். முதல் முறை அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாக அல்ல, இரட்சகராக வந்தார். இரண்டாவது முறை அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த நேரத்திலே பிரேத குழிகளிலே இருப்பவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். வசனம் 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆக்கினை தீர்ப்பு என்பதற்கு பதிலாக நியாய தீர்ப்பு என்றும் நாம் வாசிக்கலாம். இங்கே 2 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே இதை பார்க்கலாம். இரண்டாவது உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தின விசேஷம் 20, 11 முதல் 15ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உயிர்த்தெழுதல் ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய உயிர்த்தெழுதலும். இதை சபை எடுத்துக்கொள்ளுதல் என்று நாம் சொல்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் எதிர்காலத்திலே முதலாவது நடைபெறப் போகிற காரியம் இந்த விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் சம்பவம். இதற்காக எந்த ஒரு காலகட்டமும் குறிக்கப்படவில்லை. அதற்கு எந்த அடையாளமும் சொல்லப்படவில்லை. எந்த நேரத்திலேயும் அது நடைபெறலாம். இந்த உலகத்திலிருந்தும் மரித்தோர் மத்தியிலிருந்தும் ஜீவனுள்ளோர் மத்தியிலிருந்தும் தம்முடையவர்களை முதலாவது அவர் நடுவானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார். இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். அதைத் தொடர்ந்து மகா உபத்திரவ காலம் வரும். அந்த காலகட்டத்திலேயும்
விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிற அநேகர் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு சேர்ந்து உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இதுவும் முதலாவது உயிர்த்தெழுதலின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. அப்படி உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் நித்தியமாக இந்த பூமியிலே வாழும்படியாக எழுப்பப்படுவார்கள். இது முதலாவது உயிர்த்தெழுதல். அதைத் தொடர்ந்து அவிசுவாசிகளான எல்லாருக்கும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு நடைபெறும். அப்பொழுது எல்லா காலகட்டங்களிலேயும் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ப அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட விரும்புகிறார்கள். அப்படியே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீதியும் நியாயமான தேவனுக்கு முன்னாலே அவர்கள் நிற்பார்கள். அந்த நியாய தீர்ப்பின் சமயத்திலே எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட போகிறதில்லை. ஏனென்றால் எல்லாருமே அங்கே அவிசுவாசிகளாகவே நிற்கிறார்கள். அவர்களுடைய செயலுக்கு தக்கதாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் தண்டனையிலேயும் பல அளவுகள் உண்டு. யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார்? நான் சொந்தமாக எதையுமே செய்கிறதில்லை. அவர் மனூறு எடுத்த பொழுது அவருடைய சொந்த விருப்பத்தை அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை மட்டுமே அவர் செய்ய வந்தார். அருமையானவர்களே, இது இன்றைக்கு வாழுகிற நமக்கும் ஒரு முன்மாதிரி. எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே விருப்பங்கள் இருக்கிறது. ஒரு பழைய சுபாவம் இருக்கிறது. அது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. நாம் தேவனுக்கு விரோதமான கலகத்தில் இருப்பதனாலே இயற்கையாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அதுதான் மனிதனுடைய சுபாவம். இந்த காரணத்தினாலே தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். மாம்ச கிரியைகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புதிய பிறப்பை அடைய வேண்டும். தொடர்ந்து வருகிற பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இன்று நாம் கேட்ட சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் அடுத்ததாக தேவனிடத்திலிருந்து சந்திக்கப் போகிற சம்பவம் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் சம்பவம். இன்றைக்கு வாழ்கிற நானும் நீங்களும் இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அதே வேளையிலே அவர் நம்மை சந்திக்க வரும்பொழுது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக வாழ வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கப் போகிறதோ தெரியாது என்று இஷ்டம் போல வாழுகிறவர்களாக அல்ல, எந்த நேரத்திலேயும் ஆண்டவர் தம்முடைய விசுவாசிகளை நடுவானத்திலே சேர்த்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு பயப்படும் பயத்தோடு கூட அவரை சார்ந்தவர்களாக அவரிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, உலக சரித்திரத்திலே அடுத்ததாக நீர் ஈடுபட போகிற சம்பவம் உம்முடைய ரகசிய வருகை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நீரே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் இருந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் எந்த கஷ்டமும் இல்லாதபடி உம்முடைய சன்னிதானத்தில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். யாராவது உம்முடைய அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பையும் மீட்பின் சந்தோஷத்தையும் பூரணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அருமையான வாசஸ்தலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏற்ற நேரத்திலே நீர் எங்களை அழைத்து செல்வீர், அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? ஒரு முறை சற்று திருப்பி பார்ப்போமா? இயேசு ஒருவரை குணமாக்கும் பொழுது மீண்டுமாக அந்த வியாதி அவருக்கு வரப்போவதில்லை. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணம் என்பது தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படும் ஒன்று. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போனவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர் பெறும் காலம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர் மட்டுமல்ல, அவர் ஜீவனை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பை நடத்துவதற்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.